ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இது ஜூலை 19 மிட்லண்ட் சர்ச்சுக்கு போன வீடியோ தான். ஜூலை 19 எங்களோட மிட்லண்ட் தமிழ் பெருநாள், அதுக்கு தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். கனடாவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெதர் நல்ல வெதர். அப்போ நாங்கள் குடும்பமாக போய் மிட்லண்ட் சர்ச்சில் மண்டாடிட்டு வருவோம்ட்டு போய் கொண்டிருக்கிறோம். டொரண்டோ தமிழ் கத்தோலிக்க சமூகம் நடாத்தும் 38வது மிட்லண்ட் மறைசாட்சிகளின் திருத்தல திருப்பயணம். இந்த ஆண்டு பலந்தரும் திருப்பயணம், பெரும் திரளான தமிழ் மக்களின் அருள்நிறை ஆசி பெறும் திருப்பயணம் ஒன்று கூடலாக இருந்தது. நிறைய பேர் இங்கே வந்திருந்தவங்க எதிர்பார்த்ததை விட, போன வருடத்தை விட நிறைய மக்கள் ஆசி பெறுறதுக்காக வந்திருந்தவங்க. வருடம் இந்த டொரண்டோ தமிழ் சமூகம் நடாத்துகின்ற மிட்லண்டுடைய பெருநாள் இந்த முறை 2 தடவை நடந்தது. ஜூலை 12 நடந்தது. அது ஜூலை 12 யாழ் மறை மாவட்ட ஆயர் அதிவணக்கத்துக்குரிய ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் தலைமையில் ஒரு வழிபாடு ஜூலை 12 நடந்தது. அது தவிர ஜூலை 19 வருடம் நடக்கின்றதான மிட்லண்ட் பெருவிழா நடந்தது. பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்திருந்தவங்க. காரெல்லாம் இந்த முறை சிஸ்டமாக தான் பார்க் பண்ண விட்டது. முதல் பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களோட சிஸ்டம் போல் கார்களை பார்க் பண்ணிவிட்டு வழிபாடு நடக்கிற இடத்துக்கெல்லாம் நாங்களே ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியாக போனால் பக்கத்தில் கார்களை பார்க் பண்ணிவிட்டு அப்படி நாங்கள் நிற்கிறாங்க. இந்த முறை பார்த்திங்கன்னா அப்படி இல்லை, சிஸ்டமாக வாலண்டியர் எங்கே பார்க் பண்ண சொல்லினோமோ அங்கே தான். இதுதான் இந்த வழிபாடு நடக்கிற இடம். இதில் தான் அந்த வழிபாடு நடந்தது. திருச்செவ மாலை காலை 11:30 மணியளவில் நடந்தது. திருப்பலி பார்த்திங்கன்னா மதியம் 12 மணிக்கு மிட்லண்ட் ஆலயத்தில் நடந்தது. நற்கருணை வழிபாடு பார்த்திங்கன்னா மாலை 3:30 மணிக்கு மிட்லண்ட் ஆலய வளாகத்தில் நடந்தது. நாங்கள் எல்லாத்தையும் முடித்து கொண்டு நேர்த்தி எல்லாம் இருந்தது, பொருத்தனைகள் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் நிறைவேற்றிட்டு வருடத்துக்குரிய பொருத்தனைகள் எல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக தான் போயிருந்தோம். நாங்கள் எல்லாரும் வடிவாக மண்டாடிட்டு, இந்த முறை பார்த்திங்கன்னா நுழைவு கட்டணம் $30 கனேடியன் அற விட்டவங்க. அதெல்லாம் எடுத்துக்கொண்டு எல்லாம் முடிச்சு கொண்டு வந்தாங்க. இதுதான் அந்த நற்கருணை வழிபாடு நடக்கின்ற இடம். நீங்கள் இந்த மிட்லண்ட் பெருநாளில் எல்லா இடத்துலையும் இருந்து தமிழ் மக்களால் கொண்டாடப்படுற பெருநாள் தானே. எல்லா தமிழ் மக்களையும் நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா இந்த மிட்லண்ட் பெருவிழாவில் பார்ப்பீங்க. நிறைய தமிழாக்கள் வந்திருந்தவங்க. காணாத எங்களோட உறவுகளை அந்த மிட்லண்ட் பெருநாளில் போனீங்கன்னா நீங்கள் காணுவீங்க. எல்லாரும் அந்த நாளை முன்கூட்டியே ஒதுக்கி அதுக்கண்டு ப்ரிப்பேர் பண்ணி வருவாங்க. எங்களுக்கு எப்படி ஃபீல் ஆனதுண்டா இந்த மிட்லண்ட் சர்ச்சின் பெருநாள் எங்களோட ஒரு பெருநாள் திருவிழா. நாங்கள் அதுக்கே முன்கூட்டியே ஆயத்தப்படுத்தி போய் அப்படித்தான் எங்களுக்கு வருடம் ஃபீல் ஆகிறது இந்த சர்ச்சுக்கு நாங்கள் போகின்ற போது. இது மிட்லண்ட் சர்ச்சின் கலண்டர் வந்தோடனே மிட்லண்ட் சர்ச் எப்போன்னு பார்த்து அதுக்கே ப்ரிப்பேர் பண்ண தொடங்கிடுவோம்னு. ஏர்லியாக போகணும். ஏர்லியாக போகிறதுன்ற நோக்கம் எங்களோட இடத்துல இருந்து 2.5 மணித்தியால கார் ஓட்ட தூரத்தில் தான் இந்த மிட்லண்ட் இருக்குது. அடுத்தது ரஃபிக் ஆயிரும். அடுத்தது பார்க்கிங் பிரச்சனையாக இருக்கும். பார்க் பண்ண ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு வர காருகளை அவையில் உள்ளுக்குள்ளே எடுக்கிற இல்லை. இந்த வழியில் பார்க்கிங்கள் பிரச்சனை அப்படி. அப்போ ஏர்லியாகவே போகணுமெண்டு அப்படி பிளான் பண்ணி நாங்கள் போனாங்க. எல்லா பெரிய கோயில் வழிபாடு நடக்கிற இடம் இதுதான். அந்த பெரிய கோயிலினுடைய சுற்றுப்பகுதி. இது மிட்லண்ட் பெரிய கோயிலில் இருந்து அந்த பார்க்கிங் ஏரியாவினுடைய வியூ. எங்கே பார்த்தீங்கன்னாலும் பச்சை பசேலன்று அழகாக காட்சி அளித்தது. நிறைய மக்கள் கும்பிட்டு காத்தாச்சி இருந்து அப்படி இதில் எல்லாம் டைம் எல்லாம் செலவழிச்சிட்டு இது அந்த மிட்லண்டுடைய முன்பகுதி.
இது அந்த மாலை மாற்றணும். நாங்கள் எங்களோட வேண்டுதலை வச்சு மாலை மாற்றுறது. இது பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங். இந்த முறை முட்கூட்டியே சொன்ன மாதிரி ஒரு சிஸ்டமாக தான் பார்க் பண்ணணும். எங்களோட இஷ்டம் போல் எங்கே வேணுமென்றாலும் பார்க் பண்ண இயலாது. அவங்க எங்களுக்கு நுழைவு கட்டணத்தை தந்தோடனே அவையலங்களை சொல்லுவினோம், நீங்கள் இந்த இடத்துல தான் பார்க் பண்ண வேணுமெண்டு. அப்போ நாங்கள் எங்களுக்கு எங்கே பார்க் பண்ண சொல்கிறாங்களோ அங்கே தான் பார்க் பண்ணது. அதுக்குள்ளே கண்டுபிடிக்கலாம். அப்போ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் அப்போ அவையில் ஒவ்வொரு இடத்த பார்க் பண்ணபடியாக அவையில் கண்டுபிடிக்கலாம். பிறகு கடைசியாக வழிபாடு நடக்கிற இடத்துல தான் வந்து கண்டுபிடிச்சது. நிறைய பேர் சாப்பாடு எல்லாம் அவங்க பிரார்த்தனைகளை நேர்த்தி கடன்களை வச்சுட்டு சாப்பாடுகள் எல்லாம் நிறைய எல்லா இடங்கள்லேயும் சாப்பாடுகள் கொடுத்து கொண்டு வந்தவங்க. இதான் மாலை மாற்றுற இடம். இதில் பார்த்திங்கன்னா இவ்வளோ லைன் நிற்குது. ஏற்கனவே அங்கே நாங்கள் ஒரு மாலையை கொண்டு அந்த மாதாவில் போட்டுட்டு அந்த மாதாவில் இருக்கிற மாலையை ஒரு பொருத்தனை பண்ணிவிட்டு அதை நாங்கள் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு தான் இவ்வளோ பேரும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும். இது அந்த கோயிலினுடைய வளாகம். இதில் தான் அந்த வழிபாட்டு தலத்துக்குரிய பிரார்த்தனைக்குரிய ஒரு தலம் ஒன்று இருக்குது. அந்த இடம் தானே இது. இதிலிருந்து நீங்கள் உங்களோட மன்றாடுகள் பிரார்த்தனைகள் எல்லாம் மேற்கொள்ளலாம். அது முடிய அப்படியே நாங்கள் என்ன செய்தோம், மிட்லண்ட் சர்ச்சிலேருந்து வசாகா பீச் எங்களுக்கு ஒரு அரை மணித்தியால தூரம் தான் அவடத்துலேருந்து. அப்போ வசாகா பீச்சுக்கு ஒரு 5 மணி போல் இருக்கும். சர்ச்சில் எல்லாம் மண்டாடிட்டு நாங்கள் பீச்சுக்கு போனாங்க. அந்த பீச்சுக்கு தான் இது வசாகா பீச். இப்போ பார்த்திங்கன்னா டைம் வந்து 6 o'clock இருக்கும். பாருங்கள் அப்படி பிரைட்டாக இருக்குதுன்னு பீச். அங்கே போய் பாபிக்கு எல்லாம் போட்டு பீச்சில் குளித்து சாப்பிட்டுட்டு அண்டே நாள் அங்கேயே என்ஜாய் பண்ணிவிட்டு எப்போ நாங்கள் சர்ச்சுக்கு போனாலும் இந்த பீச்சுக்கு போகிறது. என்னென்னா சர்ச்சில் இருந்து இந்த பீச்சின் தூரம் வந்து அரை மணித்தியால கார் ஓடுற தூரத்தில் தான் இருக்குது. அப்போ நாங்கள் பீச்சுக்கு போயிட்டு அங்கே என் பிள்ளைகள் குளித்து விளையாடி பாபிக்கு எல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு அங்கே பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு அப்படி அன்றைய நாளை கழிச்சிட்டு அங்கேயே விளையாடி கொண்டு வந்தோம். நாங்கள் கிரிக்கெட் விளையாடினது. ஹோட்டோக் பன்ஸ் எல்லாம் போட்டு பிள்ளைகளெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 11:30 இருக்கும். நாங்கள் பீச்சில் இருந்து வெளிக்கிடக்குள்ள அப்போவே பார்த்திங்கன்னா நல்ல பிரைட்டாக தான் இருந்தது. இந்த சம்மர் காலத்தில் பிரைட்டாக இருக்கும். இதே விண்டர் பார்த்திங்கன்னா டக்குன்னு எங்களுக்கு இருள்ற மாதிரி இருக்கும். இப்படியே பீச்சில் எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அண்டே நாளில் பீச்சில் கழிச்சிட்டு ஒரு 11:30 இருக்கும். அங்கேருந்து ஹார் ஸ்டார்ட் பண்ணி வீட்டை வந்து ஒரு 1 o'clock அப்படி இருக்கும் வீட்டு வந்து சேர்ந்தனாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.